ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் செய்கிற மாதிரியே ரொம்ப ஜூஸியாக, அதே சமயத்தில் அந்த தந்தூர் அவனில் வச்சு குக் பண்ண அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் இருக்குது, பார்பிக்யூ இருக்குது, கிரில் சிக்கன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு தந்தூரினா என்ன அப்படின்றத பார்ப்போம். தந்தூரி சிக்கன்றது வெரி ஹை டெம்பரேச்சரில் தந்தூரி அவனில் வச்சு குக் பண்ணுறதுக்கு பேர் தான் தந்தூரி சிக்கன். தந்தூரி அவன்றது நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்தாப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அவன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலி மேட் ஆஃப் கிளே, அதாவது களிமண்ணால் செய்யப்பட்டது. உள்ளுக்குள்ள களிமண் ஹை ஹீட்டை தாங்கினாலும் வெளியில் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கான்க்ரீட் லேயரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லேயரோ போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னலான ஒரு தந்தூர் அவன். கீழே பேரல் ஷேப்பில் இருந்தாலும் மேலே க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ தான் ஹீட் உள்ளே ரீட்டைன் ஆகும். இப்போ மாடர்னாக இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் தந்தூர் அவன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தந்தூர் அவன் இல்லாமலேயே நம்ம வீட்டில் எப்படி தந்தூரி சிக்கன் அந்த ஃப்ளேவரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ப்ரைமரி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலைகள் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளேவர் அப்போ தான் ரொம்ப கிடைக்கும். அதை தவிர மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், அப்புறமா நிறைய தயிர், முக்கியமாக ஃப்ளேவருக்கு கசூரி மேத்தி, லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் ஆகும் நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டும் நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கலாம். இப்போ மேரினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகணுங்க. மேரினேட் ஆனதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு அகலமான பேனில் ஷாலோ ஃப்ரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேரினேஷன் மசாலாவையும் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மேலே கோட் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுடைய மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் அந்த பேனில் தங்கியிருந்தால் அதை நடுவில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பேன்லேயே. இப்போ பேனில் ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரில்லிங் பிளேட், இந்த கிரில் பிளேட்டில் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பீசஸை நல்லா சுட்டு எடுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் சுட்டு எடுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி மீடியம் ஃப்ளேமில் தரோவாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் இந்த சுட்டு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லேயரில் இந்த தந்தூரோட ஃப்ளேவரை கொண்டு வரதுக்கு தான். கொத்தமல்லி இலைகளை நெய்யில் சோக் பண்ணி இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் நடுவில். இப்படி ப்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுட்டு எடுக்கும்போது அந்த ஃப்ளேமில் அந்த கீ டைரெக்டாக கான்டாக்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே அந்த தந்தூர் அடுப்பில் இருக்கிற அந்த அனலோட ஃப்ளேவரை நம்மளுடைய சிக்கன் பீசஸ்க்கு கொண்டு வந்துடலாம். நல்லா டர்ன் பண்ணி ஒவ்வொரு சைடையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.